நம்ம இன்னைக்கு எதுக்காக கூடியிருக்கோம்? அண்ணாமலை அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக உங்களுக்கு எல்லாம் நினைச்சுக்காங்க பகல் உணவு கொடுத்து உங்களெல்லாம் மகிழ்ச்சி வைக்கிறதுக்காக இந்த கூண்டர்கள் அண்ணாமலை அவங்களுடைய கட்சியில வந்து கொண்டிருக்காங்க. என்ன அதனால இப்ப அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், உங்களுக்காகவும் என்ன செய்யணும்? முற்றிலும் அறிந்த அன்பு பிதாவாகிய கடவுளை உண்மை வாழ்த்தி வணங்கி உண்மை ஆதரித்து உமக்கு மகிழ்ச்சியோடு நன்றியோடு துதிக்கணும். சுவாமி, இந்த பகல் வேளையிலே உண்மை கூவி அழைப்பதிலே எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த இளைஞர்கள் நல்ல நல்ல எண்ணத்தோடு தங்களது உழைப்பின் பலனை கொண்டு வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து மகிழ்கின்ற அந்த நல்ல வேளையிலே அவருடைய தலைவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் நம்முடைய சமூகத்துக்கு பலன் உதவியாகவும் எதிர்காலத்தினுடைய நலனுக்காகவும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நோக்கத்துக்காக நாங்கள் உங்களிடம் நன்றியோடு துடிக்கிறோம். சுவாமி, நல்ல பிதாவை இந்த வந்த உள்ளங்களை ஆசீர்வதித்தர்களும் அவருடைய சிந்தனைகளை ஆசீர்வதித்தர்களும் அவருடைய எண்ணங்களை ஆசீர்வதித்தர்களும் இதோ இந்த கூடியிருக்கின்ற எமது அன்பு குழந்தைகளை ஆசீர்வதித்தர்களும் மேலான மாற்றின் பொருட்டு நன்மை தனத்தின் பொருட்டு அவர் கொடுக்கின்ற உணவை முற்றிலும் ஆசீர்வதித்து இந்த நல்ல பகல் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிறந்த நாளுக்கு நாங்க வந்திருக்கோம். இது வந்து அண்ணாமலை அவர் பிறந்த நாளுக்கு நம்முடைய அண்ணன் சுப்பையா வழக்கறிஞர் வந்து உங்க எல்லாரையும் உணவு மூலமா இது பண்ணாரு. நிறைய பேர் சொன்னாங்க பொதுவான இடத்துக்கு போகன்ட்டு. ஆனா பொதுவான இடம் ஒரு விஷயம் வெளியே தெரியக்காண்டில உங்க திருப்தி எங்க திருப்தி. இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் இந்த விழாவோட நாயகர்கள். கிட்டத்தட்ட 32 வருஷமா உங்களுக்காண்டே உழைச்சி உங்களுக்காண்டே அர்ப்பணிச்சு உங்க ஒவ்வொருடைய மனநிலையும் உளவியல் ரீதியாக புரிந்து உங்களுடைய வாழ்வியலை தன்னுடைய வாழ்வியலாக எடுத்து ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுல அவர் திருமணமே பண்ணல. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு 2 பேரை சமாளிக்கிறனாலே பெரிய விஷயம். 170 பேர் இருக்கீங்க. உங்களுடைய என்ன உணவு, நீங்க என்ன மாத்திரை தூங்கணும், எப்படி தூங்கணுங்கிறது ஒரு தியாகத்தின் அடையாளமா தான் நான் சாரை பாக்குறேன். உங்க அனைவர் சார்பாக அவருடைய பொன்னாடை போத்தி அவங்கள நான் கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தது இன்னைக்கு வந்து அண்ணன் சுப்பையா இந்த இதை சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்காண்டி நீங்க நேரம் ஒதுக்கி பண்ணிருக்காரு. அவரே உங்க சார்பா crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree inside, but there's not a cloud in your blue. நம்மளுக்காண்டி நான் கூப்பிட்ட உடனே தம்பி நான் உடனே வரேன்ட்டு வந்தாரு. அவரும் உங்க சார்பா அடுத்து வந்த அனைத்து பத்திரிகையாளருக்கும் நன்றி. கடைசியா நம்ம தம்பி ராஜேஷ் கூட்டமா வந்தாரு. அவருக்கு Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO. Babe, I don't even care if we stay home. Put our to-do list on ice. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree inside, but வணக்கம். என்னுடைய பேர் வந்து சுப்பையா. நான் வந்து இப்போ ஒரு வழக்கறிஞராட்டு என்னுடைய படிப்பை முடிச்சிருக்கேன். இந்த ஆசிரமம் வந்து எங்கே இருக்குன்னா கோழிக்கோட்டுப்பத்து லாயலா காலேஜோட பின்னாடி இருக்குது அன்னை ஆசிரமம். இந்த ஆசிரமத்தை வந்து நடத்துகிறோடைய பேர் வந்து இக்னேசியஸ். அவரோட வாழ்க்கை வரலாறு எப்படின்னா கிட்டத்தட்ட அவர் மேரேஜ் எதுவுமே பண்ணாமல் ஆரம்ப காலத்தில் இதை வந்து அவர் வந்து ஒரு கூரை வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அவர் யார்கிட்டையுமே எந்த ஒரு நிதியும் என்னுடைய அறிவுக்கு எட்டிய அளவில் அவர் யார்கிட்டையும் எந்த ஒரு நிதியும் வாங்காமல் அவரோட சொந்த உழைப்பில் அவர் இந்த அளவு டெவலப் பண்ணியிருக்காங்கிறது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ நாளைக்கு வந்து ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டோட புரட்சி நாயகன் அண்ணாமலையோட பிறந்தநாள். அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு புரட்சி ஏற்படணும், அதுவும் ஒரு இளைஞரால் ஒரு படித்தவரால் ஒரு புரட்சி ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்காக நான் வந்து ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த ஆசிரமத்தில் இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாமே நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர விரும்பலை. இதை ஏன் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர விரும்பினேன் அப்படின்னா ஒரு எழுச்சி நாயகன் வந்து தமிழ்நாட்டை
கண்டிப்பாக ஆட்சி பண்ணணும். அந்த எழுச்சி நாயகன் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவரே முன் வந்து நிறைய நிதி உதவிகளை பண்ணணும், நிறைய ஹெல்ப் பண்ணணும். இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு இருக்கக்கூடியவங்க. ஒரு படித்தவர் வரணும், படித்தவர் வந்து இந்த மாதிரிப்பட்ட இடத்தெல்லாம் பார்க்கணும், பார்த்து அவர் வந்து என்னன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு ஐபிஎஸ்ங்கிறது அவர் ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் வெளியே வராருங்கிறது ஒரு லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், காவல்துறையில் நம்ம சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்கே நம்ம எவ்வளோ நேரம் காவல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போ ஒரு ஐபிஎஸ்ங்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அவர் அதெல்லாமே எனக்கு வேண்டாம், நான் அந்த நாட்டு மக்களோட என்னுடைய பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி வராரு. ஆனால் நாட்டு மக்களோட தொடங்கணும், எந்த மக்களோட தொடங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளும் சொல்லணும். இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி மக்களையும் அவர் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ நான் அவரை பார்க்கறதுக்காக நான் நிறைய பேரை தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொள்ளும்போது நான் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டோட நான் நேற்று தொலைபேசி வாயிலாக பேசும்போதும் அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, இப்படி ஒரு இடம் இருக்குன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா அண்ணனே நேரில் வந்துடுவார், நீங்கள் ஏன் அண்ணனுக்கு இதை தெரியப்படுத்தலை? அப்போ நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன விஷயம்னா, நான் பப்ளிசிட்டி பண்ண விரும்பலை, அவர் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு புது கட்சியை தொடங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக சரி நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை இது வரைக்கும் நான் எந்த விதமான அரசியல் கட்சியிலையும் கிடையாது, எந்த வித ஒரு அரசியல் கட்சியிலையும் எனக்கு ஒரு உறுப்பினர் கார்டோ எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடையாது. அவர் ஒரு கட்சியை தொடங்க போகிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு புத்தம் புதுமாக நான் ஒரு தூய மனதோட இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துலேருந்து நான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட பிறந்தநாள் நாளைக்குள்ள நாளை முன்னிட்டு நான் இன்னைக்கு இங்கே கேக் வெட்டி இன்னைக்கு மதியம் அவங்களுக்கு வந்து அன்னதானத்தை கொடுத்து நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை இந்த இடத்துலேருந்து அன்னையிலேருந்து நான் இதை தொடங்குறேன். இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். மேற்படியும் சொல்லுவேன், நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த பொங்கலுக்கு சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். அதை நான் அண்ணனை முன்னிலைப்படுத்தி தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஆசை. நான் கண்டிப்பாக நினைக்கிறேன், கண்டிப்பாக அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருவார். வர டைமில் கண்டிப்பாக நான் அந்த ஆசிரமத்தை கொண்டு நான் அவர்கிட்ட காணிப்பேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay home. Put our to-do list on ice. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree inside, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender, baby. Slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it. Cause paradise is wherever we make it. Paradise is wherever we make it. Till the sun's up Monday, we'll tell our phones, do not disturb. I got my straw hat, babe. And you can finally pull the tags on your Tommy Bahama shirt. Blue crush up on the 85-inch sound machine when we wanna hear the ocean. I think everything we need is right here. And there ain't a palm tree inside, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender, baby. Slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it. Cause paradise is wherever we make it. Paradise is wherever we make it. Oh, this view of you, it's got everything I need. Yeah, the rooms, they're cheap. And if we don't wanna, we don't ever, ever, ever have to leave. Yeah, there might not be a palm tree inside, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender, baby. Slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it. Cause paradise is wherever we make it. On ice. Paradise is wherever we make it.